நவதிருப்பதி திருக்கோவில்களில் ஒன்றான திருப்புளியங்குடி அருள்மிகு ஸ்ரீ காய்ச்சினவேந்த பெருமாள் திருக்கோவில் மகா சம்பரோக்ஷணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு நிகழ்வாக திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவதிருப்பதி கோவில்களில் 3வது ஸ்தலமாக புதன் அம்சமாக திருப்புளியங்குடி அருள்மிகு காய்ச்சினவேந்த பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கே மூலவர் பூமி பாலகர் என்ற திருநாமத்துடன் ஆதிசேஷன் மீது பெரிய திருமேனியுடன் 12 அடி சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். சயன பெருமாளின் திருப்பாதங்களை மூலஸ்தானத்தை சுற்றி வரும்பொழுது ஜன்னல் வழியாக தரிசிக்கலாம். பெருமாளின் நாபியில் இருந்து தாமரையில் பிரம்மதேவர் வீற்றிருக்க திருவடி அருகே ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் அமர்ந்திருப்பதாக எழுந்தருளியுள்ளார். இங்கு குழந்தை பெயருக்காக விசேஷ பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. உற்சவர் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ காய்ச்சினவேந்த பெருமாள். இத்திருத்தலத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து 4000 திவ்ய பிரபந்த சாற்று முறை மற்றும் சுவாமி நம்மாழ்வாருக்கு பிரசாதம் எடுத்துச் சொல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக நேற்றைய தினம் அதிகாலை மகா சம்பரோக்ஷணம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து பகலில் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருளினார். அவரை பூரண கும்ப மரியாதையுடன் ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் கொரடில் காட்சி கொடுத்திருந்த ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ காய்ச்சினவேந்த பெருமாளுக்கு சுவாமிகள் பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் கிளிமாலையும் பெருமாளுக்கு சாற்றப்பட்டது. பின்னர் வேத சாற்று முறையும் நடைபெற்றது. சுவாமிகள் மற்றும் பிரபந்தக்காரர்கள் 4000 சாற்று முறை கோஷ்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வாரின் கட்டியம் கூறி பெருமாளிடம் விண்ணப்பித்து மாலை மரியாதை பட்டு வஸ்திரங்களை பெற்று ஆழ்வார் திருநகரி திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் சுவாமி நம்மாழ்வாரிடம் சமர்ப்பித்தனர். நிறைவாக சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து தீர்த்த ஷடாரி மரியாதை செய்யப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்த ஷடாரிகள் சாதிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் பக்தர்களும் செய்திருந்தனர். பிரசாதேன